ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து சம்மர் வெக்கேஷனில் டே 3 வந்து பசங்களாம் தூங்கிட்டு தான் இருக்கானுங்க. நானும் என்னோட ஹஸ்பண்டும் எழுந்திரிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து சாட்டர்டே. காலையில் வந்து பேகல் வித் காஃபி வந்து சாப்பிட்டோம். இன்றைக்கி வந்து ஃப்ரெண்டு வீட்டில் வந்து லஞ்சுக்கு மீட் பண்ணலான்னு பேசியிருந்தேன். ஆக்சுவலாக நாங்கள் மீட் பண்ணது வந்து பார்க்குக்கு வந்து போயிட்டு லஞ்செலாம் சாப்பிட்டு அங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். வெதர் செக் பண்ணும்போது மழைன்னு போட்டிருந்தாங்க. அதனால வந்து நாங்கள் பிளானை சேஞ்ச் பண்ணி வீட்டிலே மீட் பண்ணலான்னு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். அன்றைக்கி வந்து எல்லாருமே சூஸ் பண்ணது வெரைட்டி ரைஸ். நான் செஞ்சுட்டு போனது லெமன் ரைஸ். அப்புறம் மற்றவங்களாம் என்னென்ன செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு பார்க்கலாம். இப்போ ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு ஊட்டிட்டு அப்புறம் நாங்களாம் ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்லான்னு அவளுக்கு வந்து ஊட்டிகிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்டு. அன்னைக்கு அப்பளம், தக்காளி சாதம், லெமன் சாதம், புளி சாதம், கத்திரிக்காய் வெண்டைக்காய் வந்து ஒரு புளிக்கறி மாதிரி, அதுக்கப்புறம் வந்து கொண்டைக்கடலை மசால், தயிர் சாதம், இதெல்லாம் தான் அன்னைக்கு வந்து நாங்கள் சாப்பிட்டது. அப்புறம் லட்டு வந்து பண்ணி வச்சுருந்தாங்க ஃப்ரெண்டு. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கேம்ஸ் அந்த மாதிரி தான் அன்னைக்கு போச்சு. அவளை வீடியோ எடுக்கிற பாட்டு போடுங்க. டான்ஸ் டீச்சர்கிட்ட இருந்து அவ அன்னைக்கு வந்து வெளியில வெதர் நல்லா இருந்துச்சு. மழை பெஞ்சாலுமே வந்து நல்லா லைட்டாக தூரிட்டு அந்த வெதர் வந்து நல்லா ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் பசங்கள்லாம் வந்து கப்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் தான் வாக்கிங் போகலாமா இல்லை கேம்ஸ் விளாட்லாமா என்னன்னு நாங்கள் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு வெளியில் அப்புறம் நல்லாவே வந்து கொஞ்சம் நேரம் மழை வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இவங்களோடய போயிட்டு நாங்களும் கேம் விளாட்லான்ட்டு ஜாயின் பண்ணிட்டோம். பசங்க வந்து இது ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. Nice. Good job. அவ பாரு, இப்ப ஒரே டச் தான். இரு அவ என்ன பண்றான்னு பாப்போம். ஃப்ரெண்டு வீட்டில் வந்து இந்த ஐஸ்கிரீம் பஃப் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. உள்ளே வந்து க்ரீம் வந்து இருக்கும், மேலே வந்து பஃப் பேஸ்ட்ரி ஷீட்டோட டேஸ்ட் இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வாயில் வச்சோடனே வந்து அவ்வளோ நல்ல பயங்கர டேஸ்டான இது வந்து பெல்ஜியம் மினி க்ரீம் பஃப். இங்கே வந்து க்ராகர், மாயர் அந்த மாதிரி ஷாப்பில் கிடைக்கும். இவங்க க்ராகரில் வாங்கினேன்னு சொன்னாங்க. என்ன இதெல்லாம் இங்க ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க? கொஞ்சம் மழை விட்டோன்னே வந்து நாங்கள் அப்படியே வாக்கிங் போகலான்னு பக்கத்துலேயே கம்யூனிட்டிக்குள்ளே வந்து நடந்துட்டு இருந்தோம். இப்போல்லாம் வந்து மழை இல்லை, கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் வந்து மழை வந்துருச்சு. பட் அந்த வெதருக்கு வந்து ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருந்துச்சு வாக் போனது.
நாங்கள் வேற ஒரு குடம் தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ரொம்பவும் மழை வந்தோடனே காரில் வந்து கூட்டிகிட்டு போக சொல்லிட்டோம். வெயிட் பண்ணி பார்த்தோம் ஒரு 10-15 மினிட்ஸ். ஆனால் மழை விடுற மாதிரி இல்லை. அப்புறம் வந்து நாங்கள் கார் எடுத்துகிட்டு வர சொல்லி அப்படியே வந்துட்டோம். வந்து பார்த்தா எங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து டீ போட்டுட்டு இருந்தாங்க. வழக்கம் போல் கெட் டுகெதர்னா மிச்சம் இருக்கிறதெல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். லாஸ்ட்டாக வந்து ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்டு கொஞ்சம் லேட்டாக வந்தப்போ ஆலு பரோட்டா எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. அதையும் எடுத்துகிட்டு அப்படியே வந்து நாங்கள் கிளம்பியாச்சு. பாய் தங்கி, பாய். அந்த டிரைவ் வந்து நல்லா இருக்கும். அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு வர வழியில், அதுவும் மழை பெய்யறதுனால வந்து அந்த லேக்கெல்லாம் பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. டின்னருக்கு தோசையும் தேங்காய் சட்னியும் இருந்துச்சு. என்னோட சின்ன பையன் வந்து கருப்பட்டி பாகு கேட்டிருந்தான். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் தோசையில் வந்து கருப்பட்டி பாகு தொட்டு சாப்பிட. அப்பப்போ வந்து பாகு காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு வந்து இதை ஊற்றி கொடுத்துடலாம். ஆனால் கொஞ்சமாக கொடுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேனலை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.